அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பொதுவாகவே சீமான் இருக்க மேடைகளில் அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே சீமானை பற்றி பெருமையாக பேசுறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் முதல் தடவையாக சீமான் இல்லாத மேடையில் யோகி பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அப்போது தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் தங்களுடைய ஆதரவை பல இடங்களில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தமிழ் நடிகர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்க எல்லோருமே ஒரு தமிழன் நாட்டை ஆளணும் அப்படின்னும் தமிழ் மேலே பற்றுள்ள ஒரு நபர் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தினாலுமே தற்போது அது எல்லாத்துக்குமே பயப்படாம அரசியல் மேல நேரடியாக ஆர்வம் கொண்டும் இந்த தலைவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு துணிச்சலாக பேசுறதுனாலேயே நிறைய நடிகர்கள் மேல பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே உண்டாக்கி இருக்கு. உதாரணத்துக்கு ஜிவி பிரகாஷ், சிம்பு, நடிகர் கார்த்தி, சூர்யா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்திற்கும் சீமானுக்கும் நிறைய இடங்கள் ஆதரவு சொன்னது மட்டும் இல்லாம அண்ணன் சீமானுடைய வீடியோக்களை நாங்க தினந்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு கார்த்திலாம் பேசின ஒரு காரணத்தினாலேயே அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் சீமானுடைய அரசியல் குறித்து ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா என்னதான் அரசியல் மேல அனைவருக்கும் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே இன்னமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சினிமால தான் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களா இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு பிடித்தமான நடிகர்கள் அந்த அரசியல் தலைவனை பற்றி பேசும்போது அந்த அரசியல் தலைவன் யார், அவருடைய அரசியல் கொள்கைகள் என்ன அப்படின்றத ஆராய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களாலேயே தற்போது சீமானுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்திலிருந்து அதிகமான ஆதரவுகள் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச நிறைய காலேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் மேல அதிக அளவில் ஆர்வம் கொள்றதுக்கு முதல் முக்கிய காரணமே நடிகர் கார்த்தியும் ஜிவி பிரகாஷும் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே எங்களிடம் பகிர்ந்திருக்காங்க. ஏன்னா இந்த காலேஜ் பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார்த்தி மேலையும் ஜிவி பிரகாஷ் மேலையும் ரொம்பவே அன்பு கொண்டவங்களாகவும் அவங்களுடைய ரசிகர் மன்றத்திலேயே இருக்கலாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்களே சீமான் பற்றி பேசும்போது சீமானுடைய அரசியல் கொள்கைகள் என்ன அப்படின்றது அவங்க நேரடியாக பார்க்கறது மட்டும் இல்லாம எங்களிடமும் கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நடிகர்களால தமிழ் மக்கள் அரசியல் மேல ஆர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த வகையில சீமானுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக யோகி பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மேடையில சீமானே இல்லாத போதும் தமிழன் நிச்சயமாக ஜெயிப்பான் அப்படின்னும் நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோ அவரை பத்தி பேசினா இந்த மேடையில் எடுக்கக்கூடிய வீடியோவை ஒளிபரப்பே பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல முக்காவாசி பேர் தமிழ் தேசியவாதிகளாகவும் சீமானுக்கு நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். யோகி பாபு யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த கூட்டமே பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சிரிச்சதும் ஆரவாரம் செலுத்தி இருந்ததும் அவங்க அனைவருமே சீமானை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிய வந்துருந்துச்சு. ஏஆர் ரகுமான் நேரடியாக ஒரு தமிழ் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணம் தான் ஏஆர் ரகுமானுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியினர்னால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இருந்தபோதும் யோகி பாபு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது அப்படின்றது நடிகர் யோகி பாபுக்கு தமிழன் மேலேயும் தமிழ் தேசத்து மேலேயும் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்றத காட்டுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.